வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தமிழக வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபடுகிறோம். திருச்சியில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாடு சரி செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மத்திய அமைச்சரவை குழுவால் அங்கீகரித்தபடி மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக அறிவிப்பு. சேலம் கருப்பூர் ஆலையில் வர்த்தக சமையல் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தி விநியோகம் நிறுத்தம். தாவேகாவை கூட்டணியில் இணைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. நடிகை திரிசா குறித்து நான் பேசியது உண்மையிலேயே தவறித்தான் நடந்தது. நடிகர் பார்த்திபன் விளக்கம். எங்களின் கோரிக்கைகளை அரசு விரைவில் நிறைவேற்ற வேண்டும். ஊட்டி அரசினர் ரோஜா பூங்காவில் தோட்டக்கலை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். சிலிண்டர் தட்டுப்பாடு நீடித்தால் தமிழகம் முழுவதும் 1,00,000 உணவகங்கள் மூடப்படும் அபாயம் உள்ளது. தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. விருப்பமனு அளித்த 60 பேரிடம் தாவேகா தலைவர் விஜய் நேர்காணல். தொடரும் பாலியல் வன்கொடுமைகள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் செவிகளுக்கு எட்டுகிறதா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. சில துரோகிகள் திமுக கைக்கூலிகள் ராமதாஸ் மனதை கெடுத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டனர். பாமக மகளிர் சங்க மாநில பொதுக்கூட்டத்தில் அன்புமணி வேதனை. மதுரை மத்திய தொகுதியில் பொதுமக்களுக்கு நாற்காலி வழங்கிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.